பாரதி கண்ட கனவு. விழிகள் மூடி இரவினில் நாம் காணும் கனவுகள் எல்லாம் விழிகள் மூடி இரவினில் நாம் காணும் கனவுகள் எல்லாம் விழலுக்கு கரைத்த நீர் போலாகும். விழிகள் மூடாது பகலில் நாம் காணுகின்ற கற்பனை கலந்த கனவுகள் மனதினை மயக்க வைத்து மாயை வலையில் சிக்க வைக்கும். விழிகளின் வழியே நாம் காணும் கனவுகள் எல்லாம் விழிகளின் வழியே நாம் காணும் கனவுகள் எல்லாம் நங்கூரம் இல்லா படகு போல் நம்மை தத்தளிக்க வைக்கும். பல நேரங்களில் ஒருவரின் நலனுக்காய் மற்றொருவர் கனவு காண்பது என்பது மானிட பிறவியில் அரிதிலும் அரிது. கனவு காணுங்கள் என்றார் ஏவுகணை விஞ்ஞானி கலாம் அவர்கள். காணுகின்ற கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்றான் பாரதி. கனவுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பாரதி கண்ட கனவுகளே நமக்கு பாடமாய். கற்பனை கலந்த வரிகளால் கேட்போரை கவர்ந்திழுக்க வைத்தவன் அல்ல பாரதி. கற்பனை கலந்த வரிகளால் கேட்பவரை கவர்ந்திழுக்க வைத்தவன் அல்ல பாரதி. நாட்டிற்காய், நாட்டு மக்களுக்காய் நித்திரையின்றி நித்தம் ஒரு கனவு கண்டு வார்த்தைகளால் வெளுத்தவன் பாரதி. ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று விடுதலைக்கு முன்பே விடுதலை குறித்து கனவு கண்டவன் பாரதி. வார்த்தைகளால் தசைபாடி ஆயுதங்களால் நம்மை தாக்கிய அந்நியர்களை அலறி ஓடவிட்டு நம் தேசத்து மக்களை அரியணையில் அமர வைத்து அழகு பார்த்தவன் பாரதி. கல்வியை தரமறுத்து பெண்ணென்னும் பேராற்றலை பேரையனை ஒதுக்கி வைத்திருந்தது சமூகம். என்னிடத்தில் நிலை கண்டு கண் கலங்கி நின்ற பாரதியின் கனவினில் இவ்விடம் இருக்கும் நானும் என்னை போன்ற பெண்மணிகளும் காட்சி அளித்தோமோ? பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று தீர்க்கதரிசியாய் பாக்கல் வெடித்தான் பாரதி. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பித்தன் போல் புதற்றிக் கொண்டு ஏடுகளில் கிறுக்கி வைத்தால் இந்த எட்டயபுரம் மண்ணில் நடைபெற்ற எம் தலைவன் பாரதி. இன்றைய சந்திராயனும் மங்கள்யானும் பாரதி பித்தன் அல்ல, அவன் ஒரு சித்தன் என்கின்றன. கங்கை